இப்பெல்லாம் நிறைய நார்த் இந்தியன் சாட்ஸ் வந்துருச்சு. அதனால நம்ம ஊர் ஸ்நாக்கை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். ஆனா இந்த ஒரு ஊருக்காரங்க மட்டும் அவங்களோட ஸ்நாக்கை இப்போ வரைக்கும் அப்படியே ஃபேமஸா வச்சிருக்காங்க. வேற யாரும் இல்லைங்க, நான் சேலம் தட்டுவடை செட்டு தான் சொல்றேன். சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட்டு எப்படி செய்யறது பாக்கலாமா? பொடியா கட் பண்ண 3 பல் பூண்டு, அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 4 போல காஞ்ச மிளகா, 5 பல் பூண்டு நல்லா வதங்கினதும் கொஞ்சமா உப்பு சேர்த்து இது மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு போல இஞ்சி, லெமன் போல இதுல ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இது கூட உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நல்லா துருவன கேரட் சேர்த்துக்கலாம், துருவன பீட்ரூட், பொடியா கட் பண்ண வெங்காயம், அது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. மாங்காய் இருந்தா அதையுமே துருவி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நீங்க டைரக்டா ஒரு வெஜிடபிளாவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒண்ணு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் நம்ம கிரீன் சட்னியை வச்சுக்கலாம். அதுக்கு மேல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எண்ணெய் அந்த பூண்டோட சேர்த்து வச்சுக்கலாம். இன்னொரு தட்டையில நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரெட் சட்னி பேஸ்ட் அதை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட்டு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம விஜி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.